வணக்கம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா அலச போறது நீங்க பகிர்ந்துகிட்ட வார்த்தைங்கிற அந்த குறிப்புகளை பத்தி தான். இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. மதியம் முழுக்க ஒருத்தர் கடையில தனியா உட்கார்ந்திருக்காரு. ஆனா சாயங்காலம் திடீர்னு கூட்டம் அலைமோதி 2 கஸ்டமரை கவனிக்க முடியாம திருப்பி அனுப்ப வேண்டிய நிலை. இந்த வெற்றி கொண்டு வந்த ஒரு சிக்கல், அத பத்தி பேசலாம். ஆமா. முதல்ல அந்த விரக்தியோட ஆழத்தை பார்க்கணும். அதுதான் ரொம்ப மனச தொட்டது. எல்லா கோவர்க்கர்ஸும் லீவு. ஆமா. கூட இருந்த ஒரே ஒரு நண்பரும் வேலையை விட்டு போயிட்டார். இது எல்லாத்தையும் விட என்ன சொல்றது, ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தவரே அவரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இவரை மட்டும் கூப்பிடாம விட்டது. அதுதான் அதுதான் ரொம்ப வலிய கொடுத்திருக்கோம் இல்லையா? நெருக்கமானவங்க கிட்ட இருந்து ஒரு நிராகரிப்பு வரும்போது அதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குமே. கண்டிப்பா. உளவியல்ல இத சோஷியல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் பெயின். ஆமா. அதாவது சமூக ரீதியா நம்மள ஒதுக்கும் போதே ஏற்படுற வலி. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்புல அடிபடும் போது மூளையோட எந்த பகுதி தூண்டப்படுதோ சரி, அதே பகுதி தான் இந்த மாதிரி நிராகரிப்பு ஏற்படும் போதும் தூண்டப்படுதாம். அப்படியா? அப்போ இது மனவலி மட்டும் இல்ல? இல்லவே இல்ல. இது ஒரு உண்மையான வலி மாதிரி தான் மூளைக்கு தெரியும். அதுவும் நாம உதவி செஞ்ச ஒருத்தரை இப்படி செய்யும்போது அந்த நன்றி உணர்ச்சிக்கும் இந்த நிராகரிப்புக்கும் நடுவுல ஒரு பெரிய மனப்போராட்டமே நடந்திருக்கும். அந்த மனப்போராட்டத்தோட சேர்ந்து வேலையிலயும் பிரச்சனை. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு பிசினஸ் கூட நடக்கல. வேலையே போயிடுமோங்கிற ஒரு பயம் வேற. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல்ல தான் அவர் ஒரு வாக்குறுதியை பிடிச்சுக்கிறாரு. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயாகன்னு ஒரு வார்த்தை. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சுத்தி நடக்கிறது எல்லாமே நெகட்டிவா இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தையை நம்புறது எவ்வளவு கஷ்டம்? இது வெறும் மனசை தேத்திக்கிற ஒரு வழியா இருக்காதா? ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கேள்வி இது. இதுக்கு கான்ஃபர்மேஷன் பயாஸோட எதிர்மறை விளைவுன்னு சொல்லலாம். ஓஹோ. அதாவது எல்லாம் தப்பா நடக்கும்போது நல்லது நடக்கும்னு நம்புறது ரொம்பவே கஷ்டம். நம்ம மூளை இயல்பாவே பாத்தியா இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லைன்னு அதுக்கு எதிரான ஆதாரங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கும். புரியுது. அந்த மனநிலையில அதுக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை விடாப்பிடியா புடிச்சுக்கிறது தான் உண்மையான மனப்போராட்டம். அது வெறும் வார்த்தை இல்ல. அந்த நேரத்துல அதுதான் அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு உயிர் நாடி. ஆனா அந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சது இல்லையா? மாலை 6 மணிக்கு மேல நடந்தது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தர் வராரு, 11,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாரு. அவரை தொடர்ந்து இன்னும் 2 பேரு. கடையில நிக்க கூட இடம் இல்ல. சில மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. பாருங்க, தனிமைக்காகவும் விற்பனை இல்லாததுக்காகவும் வருத்தப்பட்டவர் இப்போ கூட்டத்தை சமாளிக்க முடியாம திணறார். ஆமா ஆமா. இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நாம ஆசைப்பட்ட வெற்றி வரும்போது அதுவே ஒரு புதிய சவாலை கொண்டு வருது. தனிமையா இருந்தப்போ கிடைச்ச அந்த நிம்மதி இப்போ கூட்டம் வந்ததும் இல்லாம போயிடுச்சு. அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நாம ஒரு வெற்றிக்காக ஆசைப்படும்போது அந்த வெற்றி வந்தா எப்படி இருக்கும்னு மட்டும் கற்பனை பண்ணா பத்தாது. அதோட சேர்ந்து வர்ற புது பிரச்சனைகளை சமாளிக்க நாம தயாரா இருக்கோமான்னு யோசிக்கணும். தனியாளா ஒரு கடையை நிர்வகிக்கிறவருக்கு திடீர்னு 10 பேரு வந்தா அது சந்தோஷமா இல்ல ஒரு சுமையா? சரியா சொன்னீங்க. இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியை நோக்கி நகர்த்துது. உங்க குறிப்புகளின்படி கூட்டத்தை சமாளிக்க முடியாம 2 வாடிக்கையாளர்கள் அவர் இறந்துட்டாரு. ஆமா, அதுதான் கடைசில நடக்குது. அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில வளர்ச்சிக்காகவோ விரிவாக்கத்துக்காகவோ கேட்கும்போது அந்த வெற்றியே கொண்டு வரக்கூடிய புதிய சவால்களை சந்திக்க நீங்க உண்மையிலேயே தயாரா இருக்கீங்களா? நாம விரும்புவதை பெறுவது மட்டும் வெற்றி இல்ல. அது கிடைக்கும்போது அதை தக்க வைத்து நிர்வகிக்கும் திறன் நம்மிடம் இருக்கிறதா என்பதுதான் உண்மையான கேள்வி. அதை பத்தி கொஞ்சம் யோசிட்டு பாருங்க.